இந்தியாவை அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டாரா மோடி? நம்ம சேனல்லே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். அமெரிக்காவினுடைய அழுத்தத்திற்கு மோடி அடிபணிய போகிறார். காரணம் அதானியினுடைய வழக்கு மற்றும் எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கக்கூடிய மோடிக்கு சம்பந்தமான தரவுகள். ராகுல் காந்தி 2025 ஜூலை மாசத்துல ஒரு ட்வீட் போடுறார். பியூஷ் கோயல் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், எப்படி வேணா மாறுதட்டி பேசட்டும், பெருமையா பேசட்டும், மார்க் மை வேர்ட்ஸ், விரைவில் மோடி ட்ரம்ப் கிட்டக்க அமெரிக்கா கிட்ட மண்டி போடுவார் அப்படின்னு போட்ட ட்வீட்டு இன்னைக்கு உறுதியாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் 8 எம்பிக்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தொடர் முழுவதுமாக பங்கேற்க முடியாத வகையில் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய விவசாயிகளுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது? 0 டேரிஃப், 18% டேரிஃப் இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள போறதுக்கு வரி விதிச்சிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய பொருட்கள் இந்தியாவுக்குள்ள, குறிப்பாக விவசாய பொருட்கள் இந்தியாவுக்குள்ள நுழைவதற்கு எவ்வளவு டேரிஃப்? ஏன் இவ்வளவு அவசரமாக மோடி இந்த ட்ரேட் டீலுக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள். கடந்த ஒரு வாரங்களாக அதானியினுடைய வழக்கு தீவிரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது, சம்மன் அனுப்பப்படுகிறது, உடனே இந்த ட்ரேட் டீல் சைன் பண்ணப்படுகிறது. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. 2025 பிப்ரவரி மாத காலகட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ட்ரம்ப் அதிபராக பதவி ஏற்றது முதற்கொண்டு அடுத்த பதவி ஏற்ற ஒரு சில மாதங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரார். 2025 பிப்ரவரி மாத காலகட்டங்கள்ல இருந்து இந்தியாவினுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை நாங்கள் திரும்ப இது பண்ண போகிறோம். இந்தியா எங்களை அபியூஸ் பண்ணுது, மோடி நல்லவராக இருந்தாலும் என்னுடைய நண்பராகவே இருந்தாலும் அதிகமான வரிகளை அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கக்கூடிய நாடுகளில் முதன்மையாக இந்தியா இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து சாடிக்கிட்டு வந்தார் ட்ரம்ப் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களில் இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுத்தாரு. பல்வேறு வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடந்தது. சில பொருட்களுக்கான டேரிஃபை இந்தியா குறைச்சது. குறிப்பாக ரொம்ப காஸ்ட்லியான விஸ்கியிலிருந்து, ஒயின்ல இருந்து, ஹார்லி டேவிட்சன் போன்ற பைக்குகள் வரைக்கும் இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு டேரிஃபை குறைச்சாங்க. ஆனாலும் பத்தாது, எங்களுக்கு இன்னும் குறைக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் மோடிக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறார். அந்த மார்ச் ஏப்ரல் மாத காலகட்டத்துங்களில் 90 நாட்களுக்குள்ள நீங்கள் டேரிஃபை குறைக்கல அப்படின்னா உங்களுக்கு 25% மேலே நான் வரியை போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடனான உறவுகளை நீங்கள் குறைக்கணும், ரஷ்யாவோடு நீங்கள் ஆயில் வாங்குவதை குறைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பியூனிட்டிவ் டேக்ஸாக அடுத்து ஒரு 25%, 50% வரியை நான் கூட்ட போகிறேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த மிரட்டலை விடுத்து 3 மாதம் கழிச்சும் வரியை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் தான் பியூஷ் கோயல் ஒரு இதை போடுறாப்புல, இது டெட்லைன் வச்செல்லாம் பண்ண போகிறது கிடையாது, நாங்கள் அதுக்கெல்லாம் அடிபணி மாட்டோம், இது முக்கியமான பிஸ்னஸ் டீலு, ட்ரேட் டீலெலாம் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி ஒரு பெருமையாக நாங்கள் எங்களெல்லாம் நீங்கள் டச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. அதை குறிப்பிட்டு தான் ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்கிறாரு. என்ன போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் மை வேர்ட்ஸ், சீக்கிரமாக மோடி ட்ரம்ப் கிட்ட அடிபணிவார், இந்தியாவை அடமானம் வைப்பார், மறந்துடாதீங்க, இதை நினைவில் வச்சுக்க, கண்டிப்பாக செய்வார், மோடிக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி போடுறாரு. அந்த வார்த்தை இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக பார்த்தீங்கன்னா SEC, அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் நாங்கள் கிட்டத்தட்ட 1.25 வருஷமாக இந்திய அரசாங்கத்தை நாங்கள் அணுகிக்கிட்டு இருக்கோம். அதானிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை, நிர்வாகிகளை நாங்கள் தொடர்பு கொண்டு சம்மன் கொடுத்து அவர்கள்கிட்ட இருந்து விசாரணை நடத்தணும்னு அனுமதி கேட்குறோம். இந்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு மேலேயும் கொடுக்கலன்னா நாங்கள் நேரடியாக இமெயில் மூலமாக சம்மன் அனுப்பி அதிரடி நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு ஒரு மிரட்டலை விடுக்கிறாங்க. மிரட்டலோ இல்லை ஒரு எச்சரிக்கையோ விடுக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பேரலாக இன்னொரு புறத்தில் எப்ஸ்டீன் ஃபைல் ரிலீஸ் பண்ணப்படுகிறது. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக 2 தினங்களுக்கு முன்பு வந்த எப்ஸ்டீன் ஃபைலில் மோடியினுடைய பெயரும் அடிபடுகிறது. ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்பே நம்ம இதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடி, ரிலையன்ஸ், அனில் அம்பானி, அப்புறம் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர்
பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இவர்களோடெல்லாம் லாபி பண்ணுவதற்கு அவர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து உதவி பண்ணுறாரு. அதற்கு மோடியும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார். அதில் சில வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய டான்ஸுக்கு வந்து மோடி டான்ஸ் ஆடுவார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பெரிய டாக்காக வந்து அது போச்சு, வைரலாகவும் ஆனதை பார்க்குறோம். பல்வேறு மீம்ஸ்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருந்ததை பார்க்குறோம். ஸோ ராகுல் காந்தியினுடைய பிரதான குற்றச்சாட்டே பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய நலனை பாதுகாக்காம தன்னுடைய சுயநலத்தை பாதுகாக்குவதற்கும் அதானியை பாதுகாப்பதற்கும் இந்தியாவையே அடகு வைத்திருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு தான். அதானியினுடைய விவகாரம், நியூயார்க்கில் வந்து அதானி நிறுவனம் வந்து அமெரிக்க பங்குதாரர்கள்ட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணி இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தோம், கிட்டத்தட்ட 2000 கோடி அளவிற்கு அது லஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னு குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் அங்கு ரைடு நடத்தப்பட்டு பல்வேறு தரவுகள் கோப்புகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு அவர்கள் மீது விசாரணை நடந்துட்டு இருக்குது. பட் அந்த விசாரணை இந்தியாவிலையும் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அனுமதி கேட்டிருக்கிறாங்க, அனுமதியை கொடுக்கல. ஸோ ஒருபுறம் அதானியினுடைய அந்த லஞ்ச புகாரை தீவிரப்படுத்துது அமெரிக்கா, இன்னொரு புறம் எப்ஸ்டீன் ஃபைலில் பல்வேறு சம்பந்தங்கள் மோடிக்கு இருக்கு, அதையும் தீவிரப்படுத்துது. இதை ரெண்ட பார்கெனிங் சிப்பாக வச்சு தான் மோடியை அடிபணிய வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா. ஆனால் அதே நேரத்துக்கு இந்தியாவை பலி கொடுத்துருச்சு இந்த மோடி அரசாங்கம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஸோ இப்போ இந்த ட்ரேட் டீலில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு தரப்பில் பெருமையாக பேசக்கூடியது அமெரிக்காவோட அதிகமாக இருக்கிறதுலே கம்மியான ட்ரேட் வந்து நம்ம தான் பண்ணுறோம். ஜப்பானுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அடுத்து அவங்களுக்கு 2 பேருக்குமே 15%, நமக்கு தான் 18%. நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, நேபாள் எடுத்துக்கோங்க, பூட்டான் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து 19, 20, 22, 25% இருக்கு. நமக்கு தான் இருக்கிறதுலே கம்மி 18% அப்படின்னு மோடி அரசு சார்பில் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்குது? ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறீங்க? மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த ஒரு நாட்டுடனும் ஒரு ட்ரேடு டீல் வைக்கிறாங்க, வர்த்தக ஒப்பந்தங்கள் போட போகிறாங்கன்னா, ஒவ்வொரு வரியாக எல்லா விஷயங்களை குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும். நாட்டு மக்களுக்கு வந்து தெள்ள தெளிவாக இந்தந்த விவகாரங்களில் இன்னென்ன கிளாஸில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கணும், இப்படி தான் நாங்கள் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு, அந்த நாடு இந்த கண்டிஷன்லாம் வச்சுருக்குது, நம்ம இதெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு அதனுடைய பயன்பாடுகள், சாதகங்கள், பாதகங்கள் எல்லாத்தையும் விவரமாக விவாதிச்சு தான் ஃபைனலாக அந்த ட்ரேடோடைய அக்ரிமெண்ட்டுக்கு போவாங்க. ஆனால் இன்றைக்கு மோடி அரசும் ட்ரம்ப் அரசும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறாங்க? ட்ரம்ப் வந்து ட்வீட் போடுறார், இந்தியா கேட் அந்த சிம்பலை வச்சு எங்களுடைய வெற்றி வந்து இதை விட பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூசகமாக ஒரு ட்வீட் போடுறார். அடுத்து கொஞ்ச நேரத்தில் மோடியனோட நான் பேசிகிட்டு இருந்தேன், ட்ரேட் டீல் வந்து சீல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் அப்படின்னு போடுறார். இந்த ட்வீட்டை வச்சு 2 அரசாங்கங்களுக்கு இடையே, 2 நாடுகளுக்கு இடையே ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் ட்ரேடெல்லாம் வந்து சீல் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் பெரிய கேள்வி. அப்போ 140 கோடி மக்கள் தொகையினுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர்களுக்கு என்ன விதமான விளக்கங்கள் நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய கேள்வி மட்டும் இல்லை, சாமானிய மக்களுடைய கேள்விகளும் அதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரேட் டீலில் மெயினாக 18% போட்டுட்டா இந்தியாவுக்கு பெரிய லாபமா? அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் யாரு, ட்ரம்ப் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு யாரு அப்படிங்கிறத தான் முதல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டும் அதுதான். 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடின்னு செலவு பண்ணி விஸ்வகுரு மோடி வந்து ஒரு 56 இன்ச்சு ஜஸ்ட் கொண்ட விஸ்வகுரு, உலக தலைவர்கள் எல்லாம் இவருக்கு கீழே தான் அப்படின்னு பாஜகவும் மோடி குரூப்பும் சேர்ந்து இதுவரைக்கும் ப்ரொமோட் பண்ணி ஒரு பெரிய விசில் மாதிரி ஊதி, பலூன் மாதிரி ஊதி பெருசாக்கின மோடியினுடைய பிம்பம் இப்போ சுக்கு நூறாக உடைய தொடங்கி இருக்கிறது. கடும் அழுத்தத்தில் இருக்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி குறிப்பிடுறார். அதானி எப்ஸ்டீன் ஃபைல் இன்னும் நிறைய வெளிவராத ஃபைல்கள்லாம் இருக்குது. அதில் மோடிக்கு சம்பந்தமான சில தரவு இதுவும் இருக்குது. அதை பார்கெனிங் சிப்பாக வச்சு தான் ட்ரம்ப் வந்து டீல் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியினுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. இப்போ இந்த ட்ரேட் டீலில் ரொம்ப ஆபத்தான அபாயகரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு 0 நான் பேரியர் டேரிஃப் இல்லை 0 டேரிஃப் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த டியூட்டிஸும் இல்லாமல் டியூட்டி ஃப்ரீ ப்ராடக்டாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இதில் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்கள், டைரி பொருட்கள், சோளமாக இருக்கட்டும், கார்னாக இருக்கட்டும், டைரி ப்ராடக்டாக இருக்கட்டும், இந்த ப்ராடக்ட் எல்லாம் டேக்ஸே இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னா, இந்திய விவசாயிகளுடைய பொருட்களை இந்திய சந்தையில் இந்திய மக்கள் எப்படி வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதற்கு எப்படி மோடி வந்து ஒத்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வி தான் எதிர்க்கட்சிகளும் கேட்குறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளே போகிறதுக்கு 18% அவங்க டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இதை தாண்டி ரஷ்யா கூட நீங்கள் ஆயிலே வாங்கக்கூடாது, இல்லை ஆயிலை வந்து வாங்குறத குறைச்சிடணும்னு ட்ரம்ப்பு சொல்கிறதுக்கு ட்ரம்ப் யார்? இந்தியாவை குறித்து முடிவெடுக்கிறதுக்கு ட்ரம்ப் யார்? அந்த அளவுக்கு இந்தியாவையே பலவீனமாக மோடி ஏன் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அமெரிக்காவிலையும் வெனிசுவேலாவிலும் தான் நீங்கள் ஆயில் வாங்கணும். ரஷ்யா அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு. அமெரிக்கா எவ்வளோ தூரத்தில் இருக்குது, வெனிசுவேலா வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அங்கேருந்து எப்படி நீங்கள் வந்து ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருவீங்க? இது செலவு மிகுந்தது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவுக்கிட்ட மோடியினுடைய அரசாங்கமும் இந்தியாவையே அடமான வைத்து மண்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அவர்களால் ஏன் வெளிப்படையாக இதெல்லாம் விவாதிக்க மாட்டாங்க? நாடாளுமன்றத்தில் இதை குறித்து விவாதிக்கணும். என்னென்ன டீல்கள் எது இதில் போடப்பட்டதுன்ற விவரங்கள் நாட்டு மக்களுக்கு நாடாளுமன்றத்தின் மூலமாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் 8 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்தியா எதை நோக்கி போகப்படுகிறது, இந்திய விவசாயிகளுடைய நிலைமை என்னவாகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் நிலவுகிறது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.